நாடு முழுவதும் கடந்த 7ஆம் தேதி சுமார் 11,50,000 பேர் MBBS மருத்துவ படிப்பில் சேருவதற்காக தேசிய அளவிலான நீட் நுழைவுத் தேர்வு எழுதியிருந்தனர். தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 88,000 பேர் நீட் தேர்வு எழுதியிருந்தனர். இதன் முடிவுகள் வரும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்படவிருந்தது. இந்நிலையில் நீட் தேர்வுகள் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி நடத்தப்படவில்லை என்பதால் அதன் முடிவுகளை வெளியிட தடை கோரி 9 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர், இந்திய மருத்துவ கவுன்சில், CBSE செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இதே பிரச்சினை தொடர்பாக திருச்சியை சேர்ந்த சக்தி மலர்கொடி என்பவர் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு தேர்வு எளிதாக இருந்ததாகவும், குஜராத் மாநிலத்தில் குஜராத்தி மொழியில் எழுதியவர்களுக்கு எளிதாக இருந்ததாகவும், தன்னை போன்று ஆங்கில மொழியில் தேர்வு எழுதியவர்களுக்கு கடினமாக இருந்ததாகவும் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். நீட் தேர்வுகள் நாடு முழுவதும் ஒரே மாதிரி நடத்தப்படவில்லை என்பதால் தேர்வை ரத்து செய்து ஒரே மாதிரியான மறுதேர்வு நடத்த வேண்டும் எனவும், அதுவரை தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது எனவும் மனுவில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதி முரளிதரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான அளவில் நீட் தேர்வுகள் நடத்தப்படாததால் அதன் மூலம் மாணவர்களை தேர்வு செய்வது மாநிலங்களுக்கிடையே பாகுபாட்டை ஏற்படுத்துவது போல் ஆகிவிடும் என கூறி நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர், இந்திய மருத்துவ கவுன்சில், CBSE செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூன் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்.